அண்ணா, உங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாருல சக்தின்னு ஒரு பையன், நீங்க கூட கடை வச்சு கொடுத்துருந்தீங்கல்ல, அவரோட கடை இப்ப சீல் வச்சிட்டாங்க. உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதேப்பா. சரி சரி, இல்ல எனக்கும் தெரியாது. நான் அந்த வழியில போறப்பதான் பார்த்தேன். அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். நான் என்னன்னு விசாரிக்கிறேன். சரிண்ணே, சரி நான் வரேன். சரிப்பா. ஹலோ சத்தி, எங்க இருக்க? அண்ணா வீட்டில் இருக்கண்ணே. கிளம்பி கடைக்கு வா. இதோ வரண்ணே. டேய், என்னடா நடந்துச்சு? ஒரு பெரிய ஹோட்டல்ல ஆர்டர் பிடிச்சனே. சிக்கன் எல்லாம் நம்ம கடையில தானே போச்சு. அங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுங்க எல்லாத்துக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுண்ணே. ஃபுட் ஆபீசர் இந்த சிக்கன் எங்கிருந்து வந்துச்சு கேட்டாங்கண்ணே. கடைசியில என் பேரை சொல்லிட்டாங்கண்ணே. போலீஸு ஃபுட் ஆபீஸர்லாம் வந்து என்ன ஏதுன்னு கேட்காம கடையை சீல் வச்சுட்டாங்கண்ணே. என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியலண்ணே. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீங்க திட்டுவீங்கன்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட சொல்லலைண்ணே. ஏன்டா, எவனோ ஒருத்தன் சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? நீயா வந்து எனக்கு சொல்ல தெரியாதா? உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் விட்டுருவனா? அண்ணே, நீங்க அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவீங்கண்ணே. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தொழிலோட நுணுக்கத்தை ஃபர்ஸ்ட் கத்துக்கோன்னு சொல்லுவீங்கண்ணே. நுணுக்கத்தை கத்துறதுக்கு அப்புறம் தான் அந்த தொழிலை ஆரம்பிக்குன்னு சொல்லுவீங்கண்ணே. அண்ணே, ஒரு தொழில் ஆரம்பிச்சா அது எந்த நிலைமைக்கு கொண்டு போகணும்னு நம்மளுக்கு நல்லா தெரியணும்ண்ணே. அதே மாதிரிண்ணே, எதிரிங்க எங்கிருந்து வர்றாங்க, எப்படி வராங்கன்னு அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுண்ணே. அப்படி தெரியலனா அந்த நுணுக்கத்தை கத்துக்கிட்டதே வேஸ்ட்டுன்னு நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கீங்கண்ணே. சரி, அண்ணமார் பெட்ரோல் பங்கிட்ட நம்ம கடை க்ளோஸ்லயே இருக்கும். இந்த கடையை ஓபன் பண்ணி நீ வேலையை ஆரம்பி. நான் பசங்களை விட்டு அது என்னன்னு விசாரிக்க சொல்றேன். ஹலோ வக்கீல் சார். அண்ணா சொல்லுங்கண்ணே. நம்ம பையனுக்கு ஒரு பிரச்சனை, அது என்னன்னு போய் பார்க்கணும். கடைக்கு சீக்கிரம் வாங்க. உடனே கிளம்பி வரேங்கண்ணே. நீ போடா, நான் பாத்துக்கிறேன்.